ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, 4-5 பூண்டு இதெல்லாம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த பக்கம் 1 கேரட், 1 குடமிளகா, கொஞ்சமாக முட்டைக்கோஸ் இதையும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா பூண்டு, அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போது வெங்காயத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா காய்கறிகள், இதையும் சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இதில் தக்காளி சாஸ் இருந்தால் தக்காளி சாஸை சேர்த்துக்கலாம். நான் இப்போது 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அதோட பேஸ்ட்டை இதில் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக சோயா சாஸ் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 உருளைக்கிழங்கை நல்லா கழுவி தோலை எடுத்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த நறுக்கின உருளைக்கிழங்கோட கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், வத்தல் பொடி 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு நார்மல் அரிசியில தான் சோறு வடிச்சு எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நல்ல உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லா இருக்கும். இதுக்கு மசாலா எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு வெஜிடபிள் எல்லாம் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் சுவையா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.